அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இந்த சங்கீதத்தை எழுதின தேவதாசனுக்கு ஆண்டவரை குறித்து அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு, அனுபவம், அதே போல கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அவர் ருசித்து பார்த்த அனுபவங்கள் இப்படி சொல்ல வைக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் மிகப்பெரிய ஒரு சுனாமி போல அலைகளும் அவருக்கு எதிராக மோதி இருக்கின்றன. இவற்றிலிருந்து ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்போது, ஜெபிக்கும்போது, விசுவாசிக்கும்போது, வார்த்தைகளை சொல்லும்போது, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு தேவையான ஒரு விடுதலை வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் தைரியமாக சொல்கிறார், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கொந்தளிப்பை அமர்த்துகிற ஆண்டவர் என்று. எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும் சரி, அந்த அலைகள் எல்லாம் அடங்கி போயிடும் என்று சொல்றார், அடக்கி விடுவார் என்று சொல்றார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்விலும் கூட சில விதங்களில், குடும்பத்திலேயோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, வேலைகளிலோ, நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயோ, எந்த விதத்திலேயாவது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் பார்க்கலாம், குடும்ப வாழ்க்கையில் பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அப்படிப்பட்டதான அலைகள் மோதி 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 எழும்ப முடியாதபடியெல்லாம் சில பிரச்சனைகளை நீங்கள் கண்ணார காண்கலாம், அனுபவிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல தூது என்னன்னா, சங்கீதக்காரருக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா, அவர் அப்படிப்பட்ட கொந்தளிப்பை அமர்த்துகிறார் என்றும் அலைகளை எல்லாம் ஆண்டவர் அடக்குகிறார் என்று சொல்றார். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயணித்ததான அந்த படகுல மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு அலைகள் மோதுச்சு. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ஆண்டவர் எழும்பி என்ன செய்கிறார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சம்பவங்களை வச்சு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு இயற்கையாகவே அவருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. கொந்தளிப்பை அடக்குகிற, ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற, அமைதிப்படுத்துகிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதை சீசர்கள் முன்னாலே செய்து காட்டினதையும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம் வாழ்விலே எழும்புகிற கொந்தளிப்பு, நம் வாழ்விலே வரக்கூடியதான மோதுகின்றதான அலைகள், இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மாலே அடக்க முடியும். அந்த கொந்தளிப்பை நம்மாலே முடியும். ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார், நமக்கு ஒரு டெமோ பண்ணி காண்பித்தார். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம் இந்த டெமோவை பார்த்ததான, இயேசு கிறிஸ்து செய்ததான காரியத்தை வாசிக்கிற, தியானிக்கிற நாம், நமக்கு எதிராக வருகிற எந்த கொந்தளிப்பையும், எந்த விதமான அலைகளையும் இறையாதை அமைதலாயிரு என்று வாய்விட்டு சொல்ல சொல்ல, அதை மிரட்டி ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மால் ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, நான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் என் கையிலேயே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல என் கையில் அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடியதான பக்குவம், அதிகாரம் உடையவராய் அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம், வெளிப்பாடு நமக்கு கிடைக்கட்டும். ஆகவே நமக்கு எதிராக எழும்புகிற எந்த அலைகளையும் நம்மாலே அடக்க முடியும். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். எதிராக வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் பார்த்து இயேசுவின் நாமத்தினால் அவற்றை கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், வெற்றி அடைவீர்கள். வாழ்க்கையில் எந்த இடத்துல வேலை செய்கிற, எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த அலைகளையும் உங்களால் அடக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய நாமம் வல்லமை படைத்தது. அவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே எடுத்து பயன்படுத்துவோம், வெற்றிகளை சுதந்தரிப்போம். ஆமேன். நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தூதுக்காக நன்றி. எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை நீர் அடக்குகிறவர், அதை அடக்கி ஆளத்தக்கதான அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீங்க. நாங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய பலன் உள்ளவர்களாக எங்களை வைத்திருக்கிறேன். நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் வெளிப்படுவதற்காக நன்றி. அவர்களே தங்களுக்கு எதிராக வரக்கூடியதான பிரச்சனையை அடக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் இந்த நாளில் கட்டவிழ்க்கப்பட்டதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நமக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி.